ஆன் பண்ணலையா? அப்படியா? ஓகே. வந்தாயே தலைவா வா தமிழா என்றாயே, செய்தாயே தமிழினத்திற்கு சரம் சரமாய் சேவைகளை, உன்னை மறப்போமா உன்னை பாடாமல் இருப்போமா, என்னை எரித்தாலும் எரியும். வந்தாயே தலைவா வா தமிழா என்றாயே, செய்தாயே தமிழினத்திற்கு சரம் சரமாய் சேவைகளை, உன்னை மறப்போமா உன்னை பாடாமல் இருப்போமா, என்னை எரித்தாலும் எரியும் என் இதயம் தலைவர் மாப்போசி அவர்களைத்தான் நினைக்கும் என்று சொல்லி ஐயா மாப்போசி அவர்களை வாழ்த்தி இணையத்தின் வழியாக இணைந்திருக்கக்கூடிய அறிவுசார் அவையை வணங்கி தொடங்குகிறேன், அவையை வணங்கி மகிழ்கிறேன். இந்த நல்வாய்ப்பை நல்கி இருக்கக்கூடிய மாப்போசியினுடைய அன்பு மகள், புரட்சியாளர் மாப்போசியினுடைய நகல், மாண்புமிகு மாப்போசி மாதவி பாஸ்கரன் அம்மா அவர்களுக்கும், ஐயா மாப்போசி அவர்களுடைய கருத்தை, அவருடைய அரசியலை, அவருடைய வாழ்வியலை இன்றைக்கும் முன்னெடுத்து செல்லக்கூடிய ஆருயிர் நண்பர் மாண்புமிகு மாப்போசி செந்தில் அவர்களுக்கும், மாப்போசி பதிப்பகத்தாருக்கும், சிலம்பு செல்வர் பத்மஸ்ரீ மாப்போசி அறக்கட்டளைக்கும், சிலப்பதிகார இயக்கத்திற்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைக்கு பேசவிருக்கக்கூடிய தலைப்பு புரட்சியாளர் மாப்போசி. முதலாவது, புரட்சி என்றால் என்ன என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரட்சி என்றால் ஒரு திருப்பம், ஒரு விடயத்தை அப்படியே புரட்டி போடுவது புரட்சி என்று சொல்லப்படுகிறது. ஒரு வெற்றி பெறக்கூடிய போராட்டம் புரட்சியாக இருக்கிறது, அதுவே தோல்வியுற்றால் அது கிளர்ச்சியாக மாறுகிறது. புரட்சி தானாக நிகழ்வதில்லை, அதை நிகழ்த்தியாக வேண்டும் என்றார் புரட்சியாளர் தோழர் லெனின் அவர்கள். எனவே இந்த புரட்சி பொருளாதார விடயமாய் இருக்கட்டும், சமூகமாய் இருக்கட்டும், அரசியலாய் இருக்கட்டும், சித்தாந்தமாய் இருக்கட்டும், கலையாய் இருக்கட்டும், அல்லது இலக்கியமாய் இருக்கட்டும், எல்லா விடயத்திலும் புரட்சி ஏற்படுகிற போது அந்த இடத்திலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. எனவே புரட்சியின் மீது அதீத காதல் உடையவனாதலாலும், ஐயா மாப்போசி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை முழுவதும் படித்தவன் என்று ஒரு சிறிய ஒரு தைரியத்திலே ஐயா அவர்களை பற்றி புரட்சியாளர் மாப்போசி என்கிற தலைப்பிலே பேச நான் ஆசைப்படுகிறேன். இந்த உலகத்திலே நிறைய புரட்சியாளர்கள் தோன்றி இருக்கிறார்கள். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்று தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக வெடித்த சட்டபீரங்கி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். உல்லாசம்தான் வாழ்க்கை என்று நினைத்து நண்பருடன் 23 வயதிலே பயணிக்கும் சாமானிய இளைஞன் பயணத்தின் முடிவில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் எழுப்ப அது அவனது வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது. உலகின் வல்லரசுகளை எதிர்த்து நின்று முழங்குகிறான். உலகினுடைய சர்வாதிகாரத்தை எதிர்த்து முழங்குகிறான். 39 வயதிலே அமெரிக்க கூட்டுப்படையினாலே கொலை செய்யப்படுகிறான். உலகம் இந்த இளைஞனை மறந்துவிடும் என்று வல்லரசுகளும் நினைக்க, உலகின் எந்த மூலையில் மக்கள் புரட்சி வெடித்தாலும் அங்கெல்லாம் இவனது முகமே சர்வாதிகாரத்திற்கும், வல்லரசுகள் கொட்டத்திற்கும், முதலாளித்துவத்திற்கும், சுரண்டலுக்கும் எதிராக அடையாள சின்னமாக மாற்றப்படுகிறதே, அந்த முகத்தின் பெயர் சேகுவேரா. எங்கெல்லாம் அடக்கப்பட்டவர்களின் இதய துடிப்பு கேட்கிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் என்று சொன்ன ஒரு போராளி புரட்சியாளன் சேகுவேரா. நீங்கள் ஒரு குற்றவாளியை பிடித்து விசாரிக்கும் முன் உங்களால் குற்றவாளியாக கருதப்படும் அவன் எத்தனை காலம் வேலை இல்லாம இருந்திருக்கான், உனக்கு எத்தனை குழந்தைகள், வாரத்திற்கு எத்தனை நாள் உணவு உண்பீர்கள், எத்தனை நாள் பட்டினி இருப்பீர்கள் என்று என்றைக்காவது கேட்டிருக்கீங்களா? இவைகளை பற்றி எதுவும் அறியாமல் அவனை சிறையிலே தள்ளிவிடுகிறீர்களே. ஆனால் கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடிக்கப்படுகிறவர்களையும் மக்களுடைய உரிமைகளை சுரண்டப்படுகிறவர்களை ஒரு நாள் கூட சிறையில் தள்ள மாட்டுகிறீர்களே. இதுதான் உங்கள் சட்டமா என்று 1953ஆம் ஆண்டு மோன்காடா தாக்குதலில் 76 நாட்கள் தனிமை சிறையிலே வைத்து விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட பிடல் காஸ்ட்ரோ நீதிபதியை பார்த்து இப்படி கேட்கிறார், நீங்கள் என்னை சிறையில் அடைக்கலாம்,
நீங்கள் என்னை சிறையில் அடைக்கலாம், ஆனால் வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்று சொன்ன புரட்சியாளர் பிடல் காஸ்ட்ரோ. பகத்சிங் தோழர்களிடம் இருந்து அவருக்கு கடைசி நாட்களிலே பகத்சிங்கினுடைய தோழரிடத்திலிருந்து பகத்சிங்கிற்கு ஒரு கேள்வி வருகிறது. நீ உயிர் வாழ ஆசைப்படுகிறாயா என்பதுதான் அந்த கேள்வி. பகத்சிங்கினுடைய கடைசி வைர வரிகளிலே அவன் அவர்களுக்கு திரும்ப எழுதுகிறான். என்ன எழுதுகிறான்? வாழ வேண்டும் என்ற ஆசை இயற்கையானது, அது என்னிடமும் உள்ளது, அதை நான் மறுக்க விரும்பவில்லை. ஆனால் இந்த ஆசை நிபந்தனைக்குட்பட்டது. ஒரு சிறை கைதியாகவோ நிபந்தனை வரம்புகளுக்கு உட்பட்டவனாகவோ வாழ எனக்கு விருப்பமில்லை. என் பெயர் இந்திய புரட்சியினுடைய அடையாள சின்னமாக மாறியிருக்கிறது என்று துணிச்சலோடும் புன்னகையோடும் நான் தூக்கு மேடைக்கு ஏறுவேன். ஆனால் அது இந்திய தாய்மார்களுடைய உணர்வுகளை தூண்டும். தங்களது பிள்ளைக்கும் பகத்சிங்கை போல ஆக வேண்டும் என்று விரும்புவார்கள். புரட்சி பேரலையை எதிர்கொள்வதற்கு ஏகாதிபத்தியத்தால் முடியாமல் போகும் என்று தூக்கு கயிறை முத்தமிட்ட இந்திய சுதந்திர போராட்ட வீர தியாகி புரட்சியாளர் பகத்சிங் அவர்கள். ஈழத்திலே தமிழச்சியினுடைய மாறிருக்க நினைக்க போது அவர்களை வேறறுக்க நினைத்த தலைவன், தமிழர்களுக்காக உரிமை காக்க தன் தலையையும் அடமானம் வைத்த தமிழர்களுடைய தன்மானம், புரட்சியினுடைய அடையாளம், நாங்கள் எல்லாம் பாசத்தோடு அடைமொழியோடு விழிக்கக்கூடிய அண்ணன் புரட்சியாளர் கரிகாலன் அவர்கள். இப்படி அம்பேத்கரை போல், சேவை போல், காரல் மார்க்ஸை போல், பகத்சிங்கை போல், நெல்சன் மண்டேலாவை போல் புரட்சியாளன் ஒருவன் தமிழகத்திலே பிறந்திருக்கிறானா? தமிழர்களுடைய உரிமையை காக்க, தமிழர்களுடைய துயரை போக்க, தமிழர்களை அடிப்பவர்களை கருத்தால் திருப்பி அடிக்க, தமிழர்களின் எல்லைகளை கருத்தாய் நாளும் காக்க, ஒருதாய் பிள்ளையாய் தமிழினத்தினுடைய இனத்தை இருந்து தமிழினத்தை காக்க ஒரு தலைவன் இருக்கிறானா என்றால் இருக்கிறான். அவர்தான் சிலம்பு செல்வர் டாக்டர் மாப்போ சிவஞானம் அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு புரட்சியாளனை இன்றைக்கு தமிழகம் மறந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு புரட்சியாளனை தமிழகம் மறந்திருக்கிறது என்கிற வேதனையிலே தான் அவன் செய்த புரட்சி என்ன? மாண்புமிகு மாப்போ சிவஞானம் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய புரட்சி. எப்படிப்பட்ட புரட்சி என்கிற விடயத்திலே இன்றைக்கு நான் பேச விளைகிறேன். மாப்போசி அவர்கள் பிறந்ததே ஒரு மாபெரும் புரட்சி. அவர் பிறந்த ஆண்டு ஒரு புரட்சியின் ஆண்டு. காரணம் என்ன என்று பார்க்கிற போது, இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றிலே புரட்சிகரமான ஆண்டு 1906. படிப்பறியா மிக ஏழை கிழவனேனும் பாரதியின் பாட்டிசையை கேட்பான் ஆயின் எடுத்தெறிய வேண்டும் இந்த அடிமை வாழ்வை இக்கணமே இப்பொழுதே என்று ஆர்த்தி எழுவானாயின் அப்பாட்டினுடைய பெருமையை சொல்ல யாரே வல்லார் என்று சொல்லக்கூடிய பாரதம் ஏறி பாரதம் பாடிய பாரதி தன்னை ஒரு தேசிய கவியாக இந்த இந்திய தேசத்திற்கு அறிமுகப்படுத்தி கொண்ட ஆண்டு 1906. இன்றைக்கு வெள்ளையர்கள் இந்தியர்களை நொறுக்குகிற போது வந்தே மாதரம் என்று இமயம் முதல் குமரி வரை ஒலிக்க தொடங்கிய ஆண்டு இந்த ஆண்டு. இன்றைக்கு அன்னை தேசத்தை விட்டு எண்ணெய் தேசத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்களே, ஆனால் அந்த காலகட்டத்திலே புரட்சியாளர் வாவு சிதம்பரனார் அவர்கள் பிரிட்டிஷ் ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனிக்கு போட்டியாக சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை துவக்கிய ஆண்டு இந்த ஆண்டு. சத்தியாகிரகம் என்கிற அறப்போர் முறையை தென்னாப்பிரிக்காவிலே காந்தியடிகள் தொடங்கி வைத்த ஆண்டு இந்த ஆண்டு. ஆம், 1906ஆம் ஆண்டு சூன் திங்கள் 26ஆம் நாளிலே புரட்சியாளர் மாப்போசி அவர்கள் பிறக்கிறார். சுயராஜ்யத்தை வாழ்க்கை லட்சியமாக கொண்ட தலைவன், சுதேசி விரதம் பூண்ட தலைவன், விதேசி பொருள் பகிஷ்கார இயக்கத்தோடு இணைந்து வந்தே மாதரம் என்று கோஷித்து சிறை புகுந்த கப்பலொட்டிய தமிழனை வாழ்க்கை வரலாற்றை எழுதி தனக்கென ஒரு வரலாற்றை படைத்துக் கொண்ட தலைவன் தான் ஐயா மாப்போசி அவர்கள். இவர் ஏன் புரட்சியாளர்? சென்னையிலே தமிழர்களாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் மாப்போசி. குமரியிலே வள்ளுவனுடைய சிலையை இன்றைக்கு நிறுவ முடிகிறது என்றால் அதற்கு காரணம் மாப்போசி. திருத்தணியிலே உங்களை தமிழன் என்று சொல்லிக் கொள்ள முடிகிறது என்றால் அதற்கு காரணம் மாப்போசி. தமிழ்நாட்டவர் என்று உங்களால் உரிமை கொண்டாட முடிகிறது என்றால் அதற்கு காரணம் மாப்போசி. எனவே மாப்போசி ஒரு புரட்சியாளர். என் இனமான உறவுகளே, கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் உறவுகளை,
நாம் ஒரு சுவாரஸ்யமான கதை ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு காலகட்டத்துல மலர் எல்லாம் போராட்டம் நடத்த ஆரம்பிச்சுதான். அப்படி போராட்டம் நடத்த ஆரம்பிக்க போது, ஏன் மலரே போராட்டம் நடத்துகிற அப்படின்னு அந்த மலர் கூட்ட தலைவனை அழைச்சு அந்த மன்னன் கேட்கிறான். உடனே அந்த மலர் கூட்டத்து தலைவனை அழைச்சு அந்த மன்னன் கேட்கிற போது அந்த மலர் கூட்டத்து தலைவன் அந்த மன்னனிடத்துல சொல்லிச்சான், ஏன் நீ போராட்டம் நடத்துறேன்னு அந்த மன்னன் கேட்கிறான். தொடர்ந்து கேட்கிறான், ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த வெறித்தனமான செயல் என்று கேட்கிற போது மன்னன் கேட்கிறான், நீதானே ஒரு மிகப்பெரிய மன்னனுடைய கழுத்திலே மலர் மாலையாக இருக்கிறாய், நீதானே அந்த இறைவனுக்கே அர்ச்சிக்கப்படுகிற மலராக இருக்கிறாய், நீதானே பெண்களுடைய கூந்தலை வர்ணிக்கக்கூடிய மலராக இருக்கிறாயே, இதை விட வேற என்ன பெருமை வேண்டி இருக்கிறது, ஏன் போராட்டம் நடத்துகிறீர்கள் என்று கேட்டுச்சான். அதற்கு அந்த மலர் கூட்டத்து தலைவனை அழைச்சு மன்னன் பேசுகிற போது அந்த மலர் கூட்டத்து தலைவன் மன்னனிடத்திலே பதில் சொல்லுகிறது, ஒரு அழகான பெண்ணினுடைய கூந்தலை வர்ணிக்கக்கூடிய மலராக இருப்பதிலே எனக்கு பெருமை கிடையாது, ஒரு அழகான பெண்ணினுடைய கூந்தலை வர்ணிக்கக்கூடிய மலராக இருப்பதிலே எனக்கு பெருமை கிடையாது, உன்னை போன்ற ஒரு மிகப்பெரிய மன்னனுடைய கழுத்திலே மலர் மாலையாக இருப்பதிலே எனக்கு பெருமை கிடையாது, அந்த இறைவனுக்கே அர்ச்சிக்கப்படுகிற மலராக இருப்பதிலே கூட எனக்கு பெருமை கிடையாது, எனக்கு எதில் தெரியுமா பெருமை இருக்கிறது, இந்த இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக போராடி தமிழகத்தினுடைய உரிமையை மீட்டெடுக்க வந்தாரே சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம், அவருடைய இறுதி ஊர்வலத்திலே தூவப்படுகிற மலராக இருப்பதிலே தான் எனக்கு பெருமை இருக்கிறது என்று சொன்னதா. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் மாப்போசி. இப்பெல்லாம் சென்னையில வாழக்கூடிய எங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம். பக்கத்துல ஒரு சின்ன இடத்த, இப்ப எங்க வீட்டு சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிறிய இடம் இருந்ததுன்னா அந்த வீட்டை ஆக்கிரமிக்கிறதுக்கு சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க, இந்த ஒரு அடி எனக்கு சொந்தம், இந்த ஒரு அடி உனக்கு சொந்தம் அப்படின்ட்டு. ஆனா இன்றைக்கு தமிழகத்தினுடைய அடையாளமாக இருந்த சென்னை, தமிழினத்தினுடைய அடையாளம், ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த சென்னையை கயவர்கள் கையாட நினைக்கிற போது, இந்த சென்னையை கயவர்கள் அழிக்க நினைக்கிற போது, அதை அபகரிக்க நினைக்கிற போது, அதை கண்டு வெகுண்டெழுந்தவர் புரட்சியாளர் மாப்போ சிவஞானம் அவர்கள். என் இனமான உறவுகளே, 1952ஆம் ஆண்டு இந்தியாவிலே மொழிவாரி மாகாண புரட்சி ஏற்படுகிறது. தமிழகம் தனியரசாக வேண்டும், தமிழ் அரசாங்கம் மொழியாக வேண்டும் என்று தமிழரசு கழகத்தின் சார்பிலே மாபோசி அவர்கள் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை வைத்து அதை முன்னெடுத்து செல்லுகிறார். அந்த இடத்திலே ஒரு கலவர பூமியாய் மாறுகிறது. மொழிவாரி மாகாண புரட்சி எந்த திசையிலும், தெலுங்கர்கள் ஒரு பக்கம் புரட்சி செய்கிறார்கள், ஆனால் தமிழனுக்கென்று ஒரு தலைவன் புரட்சி செய்திருப்பான் என்றால், தமிழனுடைய எல்லையை காப்பாற்ற ஒரு தலைவன் புரட்சி செய்திருப்பார் என்றால் அது மாப்போசி அவர்கள் என்கிற ஒற்றை சொல்லைத்தான் சாரும், அவரை சார்ந்த தமிழரசு கழகத்தை தான் சாரும் என்று நான் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். வரலாற்று சரித்திரங்களை நாம் படித்து பார்க்கிற போது, வரலாற்றினுடைய பக்கங்களை புரட்டி பார்க்கிற போது ஒரு செய்தி எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஆந்திர காங்கிரஸ் ஊழியர் பொட்டி ஸ்ரீராமுலு பட்டினி கிடக்கிறார். சென்னை ஆந்திராவோடு சேர வேண்டும் என்ற ஆந்திர பிரிவினைக்காக பொட்டி ஸ்ரீராமுலு பட்டினி கிடக்கிறார். அந்த பட்டினி போராட்டம் ஒரு கிளர்ச்சி ஆந்திரர்கள் மத்தியிலே ஏற்படுத்துகிறது. மாப்போசியையும் அழைத்து கேட்கிறார்கள், வாருங்கள், அவருடைய உயிரை காப்பாற்றுங்கள், எப்படியாவது ஒரு சமரசம் செய்யுங்கள் என்று மாப்போசி ஐயா அவர்களையும் அந்த இடத்திலே கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க மாப்போசி ஐயா செல்லுகிறார் அந்த இடத்திற்கு. அவர் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று அன்றைக்கு இருந்த பிரகாசம் அவர்கள் அவரை கேட்டுக்கொள்ளுகிறார். அப்படி கேட்டுக்கொள்ளுகிற போது சென்னை நகர் மீது உரிமை கொண்டாடுவதை விடுத்து ஆந்திர மாநிலம் கோரினால் தமிழரசு கழகம் ஆந்திரர்களுக்கு பூரணமாக ஒத்துழைக்கும் என்கிற தன்னுடைய நிலைப்பாட்டை மாப்போசி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். இல்லை, இந்த சென்னை அவர்கள் தொடர்ந்து அபகரிக்க நினைக்கிறார்கள். இறுதியாக சென்னை ஆந்திரருக்கு வேண்டும் என்று தொடர் போராட்டம் செய்து ஸ்ரீராமுலு இறக்கிறார். அந்த தியாகி மாப்போசி அவர்களால் நேசிக்கப்பட்ட அந்த தியாகி இறக்கிறார். அப்பொழுது மாப்போசி கண்ணீர் வடிக்கிறார். ஆனாலும் சென்னை தமிழர்களுக்கு சொந்தம் என்கிற அந்த கொண்ட கொள்கையிலே மாறாமல் இருக்கிறார். மாப்போசி கண்ணீர் சிந்தி அழுகிற போதும் என்னுடைய சென்னையை, தமிழர்களுடைய உரிமையை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று அவர் போராடிய காரணம் என்ன? ஒட்டுமொத்த தமிழர்களும் தமிழரசு கழகத்தை நம்பியிருந்தார்கள், மாப்போசி அவர்களை நம்பியிருந்தார்கள். சென்னை தமிழகத்தின் உட்பகுதி, தமிழருக்கு சொந்தமான சிவஞானம்
சென்னையை காப்பார், தமிழக எல்லைகளையும் மீட்பார் என்று நம்புங்கள் என்று 1953 ஜனவரி 24, 25 தமிழரசு கழகத்தினாலே 2வது மாநில மாநாட்டிலே மத்திய அரசின் முன்னாள் நிதியமைச்சர் ஆர்.கே. சண்முகம் அவர்கள் வீர முழக்கம் இடுகிறார். இந்த சூழ்நிலையிலேதான் பிப்ரவரி 1 சென்னை மெயில் பத்திரிகையிலே செய்தி வெளியிடப்படுகிறது. ஒரு மிகப்பெரிய செய்தி அது. மாப்போசியினுடைய இதயத்திலே இடி வந்து விழக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய செய்தி சென்னை மெயில் பத்திரிகையிலே வெளியிடுகிறது. அதிலே நீதிபதி வாஞ்சு தனது பரிந்துரையை மத்திய அரசிடம் கொடுக்கிறார். அந்த பரிந்துரை என்னவென்றால், ஆந்திராவின் தலைநகர் இடைக்கால ஏற்பாடாக சென்னையிலே இருக்க வேண்டும், ஆந்திராவினுடைய தலைநகராக சென்னை இருக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய செய்தி. இந்த செய்தியை கேட்டு மாப்போ சிவஞானம் அதிர்ச்சி அடைகிறார். இத்தனை நாட்கள் நான் போராடியது எதற்காக? இத்தனை நாட்கள் நான் ஆதரித்தது எதற்காக? ஆனால் இப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துவிட்டதே என்று மாப்போசி அவர்கள் அதிர்ச்சி அடைகிறார். இன்றைக்கு இரவு உணவு எதுவும் உட்கொள்ளவில்லை. அவர் எழுதிய அவருடைய நூலிலே கூட, சரித்திரத்திலே கூட இது ஒரு மிகப்பெரிய இடியாக வந்து விழுந்து விட்டது என்று சொல்லுகிறார். அதே நேரத்திலே புதுடெல்லிக்கு சென்று நேருவை சந்திக்கும்படி ராஜாஜி அவர்களை ஏவுகிறார். எப்படியாவது இதிலிருந்து எனக்கு ஒரு தீர்வு கிடைத்தாக வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை ராஜாஜியின் மூலமாக முன்னெடுக்கிறார். பின்பு அவர் ராஜாஜியினுடைய நிலை, நேருவை சந்தித்து விட்ட பிறகு எந்த நிலையில மனநிலையில இருக்கிறார் என்றால், ராஜாஜி தெளிவாய் சொல்லுகிறார், சென்னை நகரத்தில் ஆந்திரருக்கு இடம் தருவதென்று மத்திய அரசு முடிவெடுப்பதானால் அதனை அமுல் நடத்துவதற்கு ஒத்துழைப்பு தரும் சக்தி எனக்கு இல்லை, அந்த நிலையில் வேறு முதல்வரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று ராஜாஜி அவர்கள் நேருவை சந்தித்து சொல்லிவிட்டு வருகிறார். இப்படி தூக்கி எறியக்கூடிய நிலையிலே மாப்போசியை சந்திக்கிறார் ராஜாஜி. சந்தித்து சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை, ஒரு நாட்டினுடைய, ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு உயர் பதவியில இருக்கக்கூடிய அவர் மாப்போசியினிடத்துல வந்து சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், சென்னையை காப்பது இனி உங்கள் கையில் தான் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், சென்னையை காப்பது இனி உங்கள் கையில் தான் இருக்கிறது, என்ன செய்வீர்களோ செய்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று மாப்போசியை சந்தித்து ராஜாஜி சொல்லுகிறார். தமிழரசு கழகத்தினாலே போராட்டம் வீரியப்படுத்தப்படுகிறது. தமிழ் தேசமெங்கும், தமிழ்நாடெங்கும் புரட்சி வெடிக்கிறது. மாப்போசி அவர்கள் தலையை கொடுத்தேனும் தலைநகரை மீட்பேன் என்று சொல்லி கடைசி ஒரு தமிழன் உயிருடன் இருக்கும் வரை ஆந்திரர்கள் சென்னையை அடைய விட மாட்டோம், தற்காலிகமாக ஆந்திர அரசுக்கு இடம் தர மாட்டோம், தமிழ்நாட்டிலிருந்து அது துண்டிக்கவும் விட மாட்டோம் என்று சென்னையை போராடி மீட்ட ஒரு தலைவர் இருக்கிறார் என்றால் அது மாப்போசி அவர்கள்தான். எனவேதான் மாப்போசியை நான் புரட்சியாளர் என்று சொல்லுகிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய சென்னை, இன்றைக்கு பல மக்களுக்கு, பல நாட்டு மக்களுக்கு, பல மாநில மக்களுக்கு ஆதரவாய் இன்றைக்கு அரவணைக்கக்கூடிய இந்த சென்னையை மீட்ட தலைவன், ஒரு ஒப்பற்ற தியாகி மாப்போசி என்கிறது இன்றைக்கு எத்தனை சென்னை வாசிகளுக்கு தெரியும்? இன்றைக்கு நான் மனம் நொந்து சொல்லுகிறேன், இன்றைக்கு மாப்போசி என்கிற மனிதனை இந்த தமிழகம் மறந்திருக்கிறது. ஆனால் இந்த தமிழகத்தை நேசித்த தலைவன் மாப்போசி. எல்லையினுடைய எல்லா எல்லைகளுக்கும் சென்று போராடுகிறார். ஒரு எல்லை விடாமல், எந்த இடத்திலெல்லாம் ஒரு எல்லை பிரிவினை ஏற்படுகிறதோ, எந்த இடத்திலெல்லாம் தமிழர்களுடைய உரிமை நொறுக்கப்படுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் போராடி தன்னுடைய உயிரை பணயம் வைத்து போராடிய தலைவன். அதனால்தான் சொல்லுகிறார், நான் தலையை கொடுத்தேனும் தலைநகரை மீட்பேன் என்று சொல்லி சென்னையை மீட்ட ஒரு ஒப்பற்ற தியாகி மாப்போசி. இவரை புரட்சியாளர் என்று சொல்லாமல் வேறு எவரை நீங்கள் புரட்சியாளர் என்று சொல்ல போகிறீர்கள்? எனவே இந்த புரட்சி சரித்திரத்தை எல்லாம் நாம் படிக்கிற போது பாரதியினுடைய வைர வரிகள் ஒன்று நினைவுக்கு வருகிறது. அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கேனோர் காட்டிடை பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் மூப்பென்றும் குச்சொன்றும் உண்டோ, தத்தருகிட தித்தோம் என்றானே. அப்படிப்பட்ட ஒரு புரட்சியாளனாக, அப்படிப்பட்ட ஒரு அக்கினி குஞ்சாக புரட்சியாளர் மாப்போசி இருந்தார். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள், மாப்போசி அவர்களை எதிர்த்து கல்லெறிந்தார்கள். மாப்போசியை கொலை செய்வதற்கு கட்டைகளை எடுத்து ஓடிக்கொண்டு வந்தார்கள். கருங்கல்லை எடுத்து அவர் மண்டையை பிளந்து அவரை கொலை செய்து விட வேண்டும் என்று கயவர்கள் எண்ணினார்கள். இதுதான் வரலாறு.
1947 ஆண்டு ஆகஸ்ட் 16 இருந்து 1953 மார்ச் 25 வரை கிட்டத்தட்ட 5.5 ஆண்டு காலம் தமிழக வடக்கெல்லை போராட்டத்திலே போராடிய ஒரு புரட்சியாளர் மாப்போசி. இப்படிப்பட்ட ஒரு 5.5 ஆண்டு காலம் ஒரு ஏழை குடும்பத்திலே பிறந்து கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு 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 தனக்கு உணவில்லாத போதும் இந்த ஜகத்தை காக்க தமிழகத்தை காக்க புறப்பட்டு புரட்சியாளனாக மாறிய வரலாறு மாப்போசி அவர்களைத்தான் சாரும். அவர் சொல்லுகிறார், வடக்கெல்லை பாதுகாப்பு குழுவை நிர்ணயம் செய்கிறார். அப்படி நிறுவி வேங்கடத்தை விடமாட்டோம், தணிகை தமிழருடையதே என்று சொல்லி போராடுகிறார். சித்தூரிலும் புத்தூரிலும் சென்று போராடுகிறார். புத்தூரிலே மாப்போசி பேசுகிற போது ஒரு இடத்திலே மாப்போசி பேச ஆரம்பிக்கிறார். கூட்டமாக கூடி பெரும் திரளான கூட்டம் புத்தூரிலே கூடுகிறது. அப்படி அந்த இடத்திலே மாப்போசி பேசவிருக்கிற போது அந்த இடத்திலே என்ன நடக்கிறது என்று தெரியுமா? அங்கே இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள், அந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஆந்திரர்கள், கிராமணி கும்பல் ஒழிக, புத்தூர் ஆந்திரருக்கே சொந்தம், கிராமணி கும்பலே வெளியேறி என்று அந்த இடத்திலே இருக்கக்கூடிய கருங்கல்லை எல்லாம் எடுத்து மரியாதைக்குரிய மாப்போ சிவஞானம் மீது கல்லெறிகிறார்கள், கருங்கல்லை எறிகிறார்கள். அந்த இடத்தில் அடுக்கி வைக்கப்பட்ட சவுக்கு கட்டைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு இவரை எப்படியாவது நாம் கொன்றுவிட வேண்டும் என்று அவற்றை ஒரு கொலைவெறி தாக்குதலை மாப்போசியின் மீது தொடுக்கிறார்கள். அந்த இடத்திலே கிட்டத்தட்ட 60 பேர் காயமடைகிறார்கள். கிட்டத்தட்ட அந்த இடத்திலே சூழ்ந்திருக்கக்கூடிய 200 பேர் மாப்போசியை ஒரு கேடகமாக சூழ்ந்து கொண்டு அவரை காப்பாற்ற முன்னெடுக்கிறார்கள். இப்படி உயிரை பணயம் வைத்து தமிழகத்தினுடைய எல்லையை காப்பாற்றிய தலைவன் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர்தான் புரட்சியாளர் மாப்போசி. அந்த இடத்திலே கூட காவல்துறை வந்து சொல்கிறது, இந்த இடத்திலே உங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, எனவே இங்க இருந்து கலந்து சென்றுங்க, இங்க இருந்து போயிடுங்க என்று சொல்றாங்க. ஆனா அந்த இடத்திலே கூட மாப்போசி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று தெரியுமா? கொண்ட கொள்கையிலே நாங்கள் பின்வாங்க மாட்டோம், இதே இடத்திலே தான் இருப்போம், வேண்டுமானால் என்னை கைது செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் மாப்போசி. இப்படிப்பட்ட ஒரு திட மனம் படைத்த ஒரு போராளி இருக்கிறார் என்றால் அந்த போராளி, அந்த தியாகி, அந்த வீர மனம் படைத்த ஒரு புரட்சியாளன் ஐயா மாப்போசி அவர்கள் தான் என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனவே புதிய தமிழகத்தின் தந்தையாக மாப்போசி அவர்கள் இருக்கிறார். 1956 ஆண்டு நவம்பர் 1 தமிழ் மாநிலம் அமைத்து தமிழக தெற்கெல்லை கிளர்ச்சியை கண்டவர் புரட்சியாளர் மாப்போசி. இன்றைக்கு நீங்கள் சொல்லுகிறீர்களே, கன்னியாகுமரியில ஒரு மிகப்பெரிய வள்ளுவனுடைய சிலையை எழுப்பி இருக்கிறீர்களே, கன்னியாகுமரி தான் இந்திய தேசத்துடைய முடிவு என்று சொல்லுகிறீர்களே, அந்த குமரியை மீட்ட தமிழகத்தோடு இணைத்த தலைவர் ஐயா மாப்போசி. திருத்தணியை மீட்டு திருத்தணிகை கொண்டார் என்று தன்னுடைய நாமத்தை மாற்றி அமைத்தவர் புரட்சியாளர் மாப்போசி. எனவேதான் தேசிய கவி நாமக்கல் வே. ராமலிங்கம் பிள்ளை சொல்லுகிறார், திருத்தணியை அமைதிகெட ஆந்திரத்தில் சேர்த்தார் என்ற அநியாயம் அதை எதிர்த்து அறப்போர் செய்து நமதுடைமை திருத்தணியை நமக்கே மீட்டு நற்பணியால் பெரும் புகழுக்கு உரியராகும் தமிழரசு கழகத்தின் தொண்டரோடும் தலைவர் சிவ ஞானம் தழைத்து வாழ்க என்று தேசிய கவி நாமக்கல் வே. ராமலிங்கம் பிள்ளையடிகளார் சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு பெருமை ஐயா மாப்போசி அவர்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு சின்ன குழந்தைங்களாம் வேஷம் போட்டாங்கன்னா அவங்க மிக அதிகமாக வேஷம் போடக்கூடிய ஒரு கதாபாத்திரம் இருக்கிறது என்றால் அவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். சொல்லுவாங்க, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கட்ட வேண்டும் வரி, எங்களோடு வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, ஏற்றம் இறைத்தாயா, அல்லது கொஞ்சம் விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயான்னு பேசக்கூடிய அந்த வீர வசனத்தை இன்றைக்கு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது யார் என்று தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு புரட்சியாளனை, வீரபாண்டிய கட்டபொம்மன் என்கிற வீரம் நிறைந்த ஒரு தமிழனை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டியது புரட்சியாளர் மாப்போசி. எனவே புரட்சியாளனை அடையாளம் காட்டிய மாப்போசி என்று இவரை பலர் புகழ்ந்தார்கள். எந்த ஏகாதிபத்தியம் வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலிட்டு கொன்றதோ, எந்த ஏகாதிபத்தியம் அவனுடைய பாஞ்சால குறிச்சியை பாலவனமாக்கியதோ, அந்த ஏகாதிபத்தியத்தில்
தலைநகரான லண்டனிலேயே அந்த வீரனுடைய கட்டபொம்மனுடைய திரைப்படம் வெளியானதென்றால் இத்தனை அளவிற்கு உழைத்திருக்கக்கூடிய ஒரு சுதந்திர போராட்ட தியாகி ஐயா மாப்போசி அவர்கள்தான். எனவேதான் அவரை நான் புரட்சியாளர் என்று சொல்லுகிறேன். இன்றைக்கு தமிழ்நாடுன்னு பேரு இருக்கு, ஆனா இந்த பேரு யாரால சூட்டப்பட்டது, எப்படி சூட்டப்பட்டது என்று தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? இந்த தமிழ்நாடு எனும் பெயரை தமிழ்நாடு என்று வழங்க அதை சூட்ட போராடி அதை காத்த பெருமை தலைவர் மாப்போசி அவர்களுக்குத்தான் இருக்கிறது. எனவே இந்த தமிழ்நாடு என்று நாம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்வோமே, ஆனால் இந்த தமிழ்நாடு என்கிற பெயரை தமிழகத்திற்கு சூட்டிய பெருமை மாப்போசி அவர்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு உலக அரங்கிலே எல்லோரும் அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடிய விடயம் தமிழர் உணர்வு. ஆனால் மாப்போசியினுடைய காலகட்டத்திலே அவர் உண்மையாய் ஒவ்வொரு தமிழனுக்காகவும் அவர் உயிர் கொடுத்து உழைத்தார். கல்லெறிகிற போது அதையும் கண்டு பயப்படாமல், வார்த்தை சொல்லெறிகிற போது அதையும் கண்டு பயப்படாமல், கட்டையை தூக்கி எறிகிற போது அதையும் கண்டு பயப்படாமல், தமிழ்நாடு தமிழனுக்கே என்கிற கொள்கையிலே புதிய தமிழகத்தை கண்ட, புதிய தமிழகத்தை கனவு கண்ட, புதிய தமிழகம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தன்னுடைய உயிரை பணயம் வைத்து போராடிய தலைவர் மாப்போசி அவர்கள்தான். எனவேதான் அவரை புரட்சியாளர் என்று சொல்லுகிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை எல்லோரும் அறிவார்கள். இலங்கையில இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கிற போது குண்டு கிளிநிலை எத்தனை நாள் வரை, கூப்பிடு கூப்பிடு வீரர்களை, ஆண்ட பரம்பரை மீண்டும் ஒரு முறை ஆள நினைப்பதில் என்ன குறை, மானம் அழைத்தது வீரம் அழைத்தது, மலைத்தோல் இரண்டும் எழவில்லையோ, அதை ஈனச் சதைதான் தமிழுடலோ, உணர்ச்சியை கடவுள் தரவில்லையோ, ஏனம் சுமந்து பிழைப்பதற்கோ பிறர் எச்சில் பொறுக்கவா தமிழரினம், ஈனச் சரிதை கிழிய புதியதோர் ஏடு படைப்போம் எழுதமிழா என்று இலங்கையினுடைய சூழ்நிலையை இன்றைக்கு ஈழ கவிஞர் அழகாய் வடித்திருப்பார். ஆனால் 1947 ஆண்டிலே இலங்கையிலே தமிழருடைய உரிமை கிளர்ச்சி ஏற்படுகிறது. நிறைய பேருக்கு தெரியாத விடயம் இது. 1947 தமிழர் கிளர்ச்சி இலங்கையிலே ஏற்படுகிறது. அப்படி ஏற்படுகிற போது திரு S.J.V. செல்வநாயகம் மற்றும் திரு வன்னியசிங்கம் இந்த கிளர்ச்சியினுடைய தளபதிகளாக, ஈழ கிளர்ச்சியினுடைய தளபதிகளாக, இலங்கை தமிழுரிமையை மீட்பதற்கான தளபதிகளாக செயல்படுகிறார்கள். இவர்கள் இருவருமே மாப்போசியினுடைய ஆருயிர் நண்பர்கள். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய முன்னணி தலைவராக அன்றைய காலகட்டத்திலே இருந்த வன்னியசிங்கம் அவர்கள் சென்னையிலே புது உட்லண்ட்ஸ் ஹோட்டலிலே அவரை உபசரித்து அனுப்புகிறார் மாப்போசி. இப்படி தமிழருடைய பிரச்சனையை மட்டுமல்லாது இலங்கை தேசத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனையையும், அந்த இடத்திலே தமிழருக்கு எதிராக இருக்கக்கூடிய பிரச்சனையையும் எதிர்த்து குரல் எழுப்பிய ஒரே தலைவன், அன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை எல்லாம் கூட்டி, அனைத்து அரசியல் கட்சிகளை கூட்டி அதற்கான தீர்வை தேடிய தலைவன் ஒருவன் இருக்கிறார் என்றால் அவர்தான் புரட்சியாளர் மாப்போசி. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அந்த முக்கியமான அந்த இலங்கை தமிழினத்துடைய போர் 1961 ஏப்ரல் மாதத்திலே இலங்கையில தமிழுரிமை போர் நிகழ்கிறது. தமிழ் மக்கள் கொந்தளிக்கிறார்கள், தமிழ் மக்கள் போராடுகிறார்கள். தமிழும் சிங்களமும் சம அந்தஸ்தில் அரசு மொழிகளாக்கப்பட வேண்டும், தமிழர் மிகுதியாக வாழும் பகுதிகள் இணைந்த இடத்தை தமிழ் மாநிலமாக மாற்ற வேண்டும். 2 கொள்கைகளை, 2 கோரிக்கைகளை அன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் கிளர்ச்சியாளர்கள் செய்கிறார்கள். ஒன்று, தமிழும் சிங்களமும் சம அந்தஸ்தில் அரசு மொழியாக்கப்பட வேண்டும். இரண்டாவது, தமிழர் மிகுதியாக வாழும் பகுதிகளில் இணைந்த தமிழ் மாநிலம் உருவாக வேண்டும். இந்த 2 கருத்தை முன்னெடுத்து அந்த இடத்திலே போராடுகிறார்கள். இந்த போராட்டத்திற்கு தமிழரசு கழகம் முழு ஆதரவை கொடுத்தது. அன்றைக்கு இலங்கையிலே போராடக்கூடிய தமிழருக்கு ஒவ்வொரு தமிழனையும் இந்த இடத்திலே தமிழகத்திலே இருந்து ஆதரித்து பேசிய ஒரு இயக்கம் ஒன்று இருக்கிறது என்றால், அன்றைக்கே 1961 தமிழர்களுக்காக, இலங்கை தமிழர்களுக்காக குரல் எழுப்பிய தலைவன் ஒருவன் இருக்கிறான் என்றால் அவர்தான் புரட்சியாளர் மாப்போசி. 1960 மிக கடுமையான போராட்டம் நடக்கிறது. யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு பகுதிகளிலே
ஒரு மிகப்பெரிய அழிவு ஏற்படுகிறது, அந்த இடத்துல ஸ்தம்பித்து போகிறது. இதை கண்டு மாப்போசி அவர்கள் புத்தகத்திலே எழுதியிருக்கிறார், நான் அதை கண்டு பதறி போனேன், தமிழுடைய அந்த இழப்பை கண்டு நான் பதறி போனேன், நான் கண்ணீர் வடிக்கிறேன் என்று எழுதியிருந்தார். உடனே மாப்போசி அவர்கள் புறப்பட்டு தமிழகமெங்கும் தமிழர்களை தட்டி எழுப்புகிறார். அங்கே நம்முடைய உறவு அடிபட்டு கொண்டிருக்கிறது, நம்முடைய தொப்புள் கொடி உறவான இலங்கை தமிழர்களை அந்த இடத்தில் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள், எனவே தமிழினமே ஒன்றுபடு என்று ஒவ்வொரு சாலைக்கும் சென்று, ஒவ்வொரு தமிழ்நாட்டில் அந்த இடத்திலெல்லாம் சென்று மாப்போசி அவர்கள் தன்னுடைய வீர முழக்கத்தினாலே தட்டி எழுப்புகிறார். உங்களுக்கு தெரியுமா, ஏப்ரல் 3வது வாரத்தை இலங்கை தமிழர் தினம் என்று தமிழ்நாடெங்கும் கொண்டாடிய ஒரு தலைவன், முதலாவது அதை அங்கீகரித்து அதை ஆதரவளித்து கொண்டாடிய தலைவன் புரட்சியாளர் மாப்போசி. எனவேதான் எனக்கு மாப்போசியினுடைய கருத்துகளிலே மிகுந்த உடன்பாடு இருக்கிறது. அவரை நான் தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் என்னவென்றால், உலகத்தில் எந்த இடத்தில் தமிழன் அடிபட்டாலும் அவனுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மிக உன்னதமான தலைவன் ஐயா மாப்போசி அவர்கள். அதற்காக தன்னுடைய உயிரையும் பணயம் வைத்து தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்பேன் என்று சொல்லி அந்த இடத்திலே அரசியல் புரட்சியையும் ஏற்படுத்தினார், தந்திரமாக கையாண்டார். அன்றைக்கு ஏப்ரல் 25 சென்னை இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட்டு அந்த இடத்திலும் போராடுகிறார், அந்த இடத்திலும் சொற்பொழிவாற்றுகிறார், அந்த இடத்திலும் ஒரு தொடர் முழக்கத்தை மாப்போசி அவர்கள் எழுப்பி இருக்கிறார் என்கிறது வரலாற்று நிகழ்வு. முன்னாள் கவர்னர் ராஜாஜியை வற்புறுத்தி ஒரு தேசிய அளவிலே ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்த செய்கிறார் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக. இப்படிப்பட்ட மனிதனை நாம் மறந்திருக்கிறோம். எனவே மாப்போசி என்கிற ஒரு மிக நல்ல மனிதனை இந்த தமிழகம் மறந்திருக்கிறது. அவரை நாம் கொண்டாட வேண்டும். அவர் கொண்டாடப்படக்கூடிய தலைவர். அவரை எதிர்த்திருந்த அரசியல்வாதிகள் கூட அவரை நேசித்தார்கள். அவருக்கு துரோகம் செய்த அரசியல்வாதிகள் கூட அவர் மீது அன்பு செலுத்தினார்கள். காரணம், மாப்போசி அவர்களுடைய ஒவ்வொரு போராட்டத்தின் பின்புலமும் தமிழனுடைய ஒரு நல்லெண்ண விடயம் மாப்போசியினுடைய போராட்டத்திலே இருந்தது. எனவே ஏழையாய் பிறந்தாலும் கோழையாய் பிறக்காது வாழையாய் வளர்ந்த வள்ளல் வாழ்க, வ.உ.சி. தாத்தாவை மறவாத தாத்தா, மாப்போசி தாத்தாவே வாழ்க, சென்னையை மீட்டெடுத்த அன்னையே நீ வாழ்க, திருத்தணியை திருத்தி எழுதிய திருத்தணிகை கொண்டானே நீ வாழ்க, கன்னியாகுமரியை மீட்ட கன்னி தமிழா நீ வாழ்க, கட்டபொம்மனை கட்டி எழுப்பிய இலக்கியமே நீ வாழ்க, தமிழரசு கழகத்தின் தலைவனே நீ வாழ்க, புதிய தமிழகம் கண்ட புரட்சி தமிழா நீ வாழ்க என்று சொல்லி இந்த சிற்றுரைக்கு திரையிட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.